Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you and bless you that you have given us this opportunity to come and worship you. பரமபிதாவே, உம்மை வந்து ஆராதிக்கும்படியாக நீர் இந்த தருணத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நன்றி சொல்லி துதித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். Lord, so many of our brothers and sisters across the country do not have this privilege. ஆண்டவரே, எங்களில் அநேக சகோதர சகோதரிகள் இந்த ஸ்லாக்கியத்தை கொண்டிருக்க முடியவில்லை. Lord, help us to understand this and not take this for granted. ஆண்டவரே, இதை விளங்கி கொண்டு இதை ஏதோ ஒரு இலவசமாக கிடைப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். Lord, even as we meditate on your word, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கும் போது that the words of my mouth and the meditations of all our hearts be acceptable in your sight. என்னுடைய வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படட்டும். In the mighty name of our Lord and Savior Jesus Christ, I pray. Amen. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். This passage which we read today, it contains two exhortations to take heed. இன்றைக்கு நாம் வாசித்த இந்த பாகம் நாம் செவி கொடுக்கும்படியாக அதிலே இரண்டு புத்திமதிகள் இருக்கிறது. And take it basically means it's a warning. இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு எச்சரிப்பு என்ற அர்த்தம். And what is a warning? What is the meaning of warning? எச்சரிப்பினுடைய அர்த்தம் என்ன? It is something which tells you that you have to be careful not to do it because something disastrous is going to happen. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது, செய்தால் ஏதோ பயங்கரமான அழிவு நடைபெற இருக்கிறது என்ற அர்த்தம். In the Bible we see so many warnings from God to man. வேதத்திலே தேவனிடத்திலிருந்து மனிதனுக்கு அநேக எச்சரிப்புகளை நாம் பார்க்கிறோம். By faith Noah was warned, being warned of God of things that not seen as yet. He prepared an ark. விசுவாசத்தினாலே நோவா நடக்கப்படாத காரியங்களை குறித்து எச்சரிக்கப்பட்டான், ஒரு பேழையை உருவாக்கினான். God warned Noah. தேவன் நோவாவை எச்சரித்தார். And again in the New Testament when we read about the birth of Jesus Christ, the Magi were warned by God not to go in the same way which they came. புதிய ஏற்பாட்டிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த சாஸ்திரிகள் வந்த வழியிலே திரும்பி போக வேண்டாம் என்று தேவனால் எச்சரிக்கப்பட்டார்கள். And in Ezekiel we hear God tells Ezekiel that I made you a watchman unto the house of Israel. எசேக்கியேலிலே நாம் பார்க்கிறோம், தேவன் எசேக்கியேலிடத்திலே சொல்லுகிறார், இஸ்ரவேல் வீட்டிற்கு உன்னை ஒரு காவற்காரனாக நான் வைத்தேன். Therefore hear the word at my mouth and give them a warning. ஆகவே என் வாயின் வார்த்தையை கேட்டு அவர்களை எச்சரிப்பாயாக. And in the secular world we see so many warnings. மதசார்பற்ற உலகத்திலே அநேக எச்சரிப்புகளை பார்க்கிறோம். Cyclone warning, flood warning, storm warning. புயலை குறித்து, சூறாவளியை குறித்து, வெள்ளத்தை குறித்து எச்சரிப்புகள். Fishermen are advised, they are warned not to go into the sea because there is a cyclone coming or a storm coming. புயல், சூறாவளி வருகிறது, ஆகவே கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். We hear about heat warning. Recently we saw that there is going to be a big heat wave and people were advised not to go out in the sun because heat strokes could happen. சமீபத்திலே நாம் பார்த்தோம், வெப்ப அலை அடித்து கொண்டு இருக்கிறது, ஆகவே மக்கள் பாதிக்கப்படாதபடிக்கு வெளியிலே போக வேண்டாம் என்று சொல்லப்படுகிறார்கள். And we see so many warnings in public utilities. நம்முடைய அந்த பொதுவான உபயோகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களிலும் அநேக எச்சரிப்புகளை பார்க்கிறோம். In our buses, in our trains, in our airplanes, in ships and all we see warnings. பஸ்ஸுகளிலே, ட்ரெயின்களிலே, ஏரோப்ளேன்களிலே, இன்னும் கப்பல்களிலே எச்சரிப்புகளை பார்க்கிறோம். If you buy a product there is a warning how to use and how not to use it. நீங்கள் ஒரு பொருளை வாங்கினால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தக்கூடாது என்ற எச்சரிப்பு இருக்கிறது. Even in medicines there are warnings. மருந்துகளில் கூட எச்சரிப்புகள் உண்டு. So in workplaces there are warnings. வேலை செய்யும் இடத்திலே எச்சரிப்புகள் உண்டு. I mean I've been head of HR for a few companies. சில கம்பெனிகளிலே நான் இந்த மனித வளத்துறை தலைவராக இருந்திருக்கிறேன். So one of my duties was to call people and warn them. Verbal warning, written warning. என்னுடைய கடமைகளிலே ஒன்று மக்களை கூப்பிட்டு அவர்களை வாய் வழியாக எச்சரிப்பது, எழுத்து மூலமாக எச்சரிப்பது. So there are so many warnings in the secular world.
இந்த மதசார்பற்ற உலகத்திலே அநேக எச்சரிப்புகள் உண்டு. And we take them very, very seriously. அதை நாம் மிகவும் உண்மையாக தீவிரமாக எடுத்துக்கொள்கிறோம். But when it comes to warnings from the Bible, when it comes to warnings in our spiritual life, we don't pay that kind of attention as we pay for warnings from the secular world. ஆனால் வேதத்திலிருந்து வரக்கூடிய எச்சரிப்புகள் இன்னும் ஆவிக்குரிய எச்சரிப்புகள் வரும் பொழுது இந்த மதசார்பற்ற உலகத்திலிருந்து வரக்கூடிய எச்சரிப்புகளுக்கு நாம் எவ்வளவு செவி கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இதில் அக்கறை கொள்வதில்லை. The Bible is full of warnings to us. வேதம் நமக்கு எச்சரிப்புகளால் நிரம்பி இருக்கிறது. Through the word of God, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, through the still small delicate whisper of the Holy Spirit, பரிசுத்த ஆவியினுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாக, through men and women of God, elders of the church and pastors, people are warned, but then people don't really pay full attention to that. தேவனுடைய மனிதர்கள் மூலமாக, போதகர்கள் மூலமாக, தலைவர்கள் மூலமாக, மூப்பர்கள் மூலமாக எச்சரிப்புகள் வருகிறது. ஆனால் மக்கள் அதற்கு கவனம் செலுத்துவதில்லை. We kind of tend to brush aside and say it's not of any consequence. ஒரு விதத்திலே அதை நாம் அசட்டை செய்துவிட்டு இதனால் எந்த விளைவும் இல்லை என்று சொல்லிவிடுகிறோம். And Charles Spurgeon, the prince of preachers, he says that these warnings are not something very trivial. They are serious matters. பிரசங்கிகளின் இளவரசனாகிய சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட எச்சரிப்புகள் ஏதோ ஒரு அற்பமான காரியங்கள் அல்ல, அவைகள் மிகவும் முக்கியமான பொருட்படுத்த வேண்டிய காரியம். And he says Christian life and carelessness do not go together. அவர் சொல்லுகிறார், கிறிஸ்தவ ஜீவியமும் கவலையினமும் ஒன்றாக சேர்ந்து போவது இல்லை. And he says that sin or error, it doesn't rarely come up. It comes slowly, steadily like the serpent. பாவ பிழையானது அப்படியே திடீரென்று வருவது அல்ல, அது ஒரு சர்ப்பத்தை போல மெதுவாக தொடர்ச்சியாக வருகிறது. So this sermon we're going to meditate on the take heed and beware warnings given by our Lord Jesus Christ. இந்த பிரசங்கத்திலே செவி கொடுத்து எச்சரிப்பு அடையுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை பார்க்க இருக்கிறோம். And I'm going in this sermon in the way the word is written according to the Bible. வேதத்திலே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாக இந்த பிரசங்கத்தை எடுத்துச் செல்ல விரும்புகிறேன். And when I say this is number 1, this is number 2, it's not in order of any kind of priority or importance. நான் 1, 2 என்று வரிசைப்படுத்தி சொல்லும் பொழுது அது ஏதோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அர்த்தம் அல்ல. Every warning given by our Lord Jesus Christ is equally important. Nothing is more important or less important than the other. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற எல்லா எச்சரிப்புகளும் முக்கியமானது, ஒன்று அதிக முக்கியம், ஒன்று கொஞ்சம் முக்கியம் என்றெல்லாம் இல்லை. And I'm going through according to the sequence which is given to us in the Bible. நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தொடர்ச்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன். First and foremost, first of all, our Lord Jesus Christ said, Matthew 6:1, முதலாவதாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:1 சொல்லுகிறார், take heed that you do not do your alms before men to be seen of them, otherwise you have no reward of your Father which is in heaven. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. When thou doest, next verse, third verse, it says, when thou doest alms, let not the left hand know what thy right hand doeth. மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. This is the age of the digital world. இது இந்த டிஜிட்டல் உலகத்தின் நாட்களாக இருக்கிறது. Everything is digital. எல்லாமே அந்த டிஜிட்டலில் தான் இருக்கிறது. People when they help somebody, they put a post in the digital, in the social media, in the internet. மக்கள் யாருக்காவது ஏதாவது உதவி செய்தால் அதை சமூக ஊடகத்திலே இன்டர்நெட்டிலே போடுகிறார்கள். And then slowly the whole motive seems to be shifting. Instead of actually helping the person, it's more like wanting to seek the approval or recognition or applause of other people. அந்த நபருக்கு உதவி செய்வதற்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக நோக்கியே தெரிகிறது, பாராட்டுக்களையும் பெறுவது. We should bring
for a well done from God instead of a thank you or a fame or name from people. நாம் மக்களிடத்திலிருந்து நன்றியையோ மக்களிடத்திலிருந்து ஒரு பேரையோ புகழையோ பெறுவதற்கு பதிலாக தேவனிடத்திலிருந்து உத்தமனே என்று சொல்லும்படியான வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். Because it says in the Bible, the Father who sees you in secret will reward you openly. ஏனென்றால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெள்ளியரங்கமாய் பலனளிப்பார். And secondly, our Lord Jesus Christ says, beware of false prophets. இரண்டாவதாக போலி தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Matthew 7:15. மத்தேயு 7:15. Beware of false prophets who come to you in sheep's clothing, but inwardly they are ravening wolves. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். The sheep's clothing is the outer appearance, it is the branding. ஆட்டுத்தோல் என்பது வெளி தோற்றம், அது அந்த பிராண்டிங்கை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. And the wolf, that inward nature of the person is that of the wolf. அந்த நபருடைய உள்ளான சுபாவமோ அது ஓநாயின் சுபாவமாக இருக்கிறது. You must always remember that a wolf doesn't join the flock to become a sheep, it joins to consume them. நாம் இப்பொழுதுமே இதை நினைவில் கொள்ள வேண்டும். ஓநாயானது மந்தையிலே சேர்ந்து அந்த ஆடுகளோடு சேரும்படியாக அது சேர்வது இல்லை, அதை பட்சிக்கும்படியாக சேருகிறது. These are the days of TV ministry and social media ministry. இந்த நாட்களிலே டிவி ஊழியங்கள் நடைபெறுகிறது, சமூக ஊடக ஊழியங்கள் நடைபெறுகிறது. What we need to watch is, நாம் எதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்றால், the leaders, the pastor or the preacher's lifestyle, whether it is contradicting to what he is preaching. அந்த போதகர்கள், தலைவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறையானது அவர்கள் பிரசங்கிப்பதற்கு எதிர்மாறாக இருக்கிறதா? The Bible and our Lord Jesus Christ never lived a lavish life. வேதாகமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒருபோதும் ஆடம்பரமான வீண் வாழ்க்கை வாழ்ந்ததில்லை. Jesus Christ being the Son of God and who sat on the throne, he came down to earth. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தவர் பூமிக்கு இறங்கி வந்தார். He was born in a very dilapidated manger. அவர் ஒரு மோசமான முன்னணையிலே பிறந்தார். And he had no house of his own. அவருக்கு சொந்தமாக வீடு இல்லை. He had no money. பணம் இல்லை. And he even died in a tomb which was not owned by him. அவருக்கே சொந்தம் இல்லாத கல்லறையில் தான் அவர் மரித்தார். Why? ஏன்? Because he wanted to establish that we need and we can and we are able to live a simple life. ஏனென்றால் நாம் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ முடியும் என்பதை அவர் நிலைநிறுத்த விரும்பினார். I hear about a preacher in Chennai who is very popular amongst the youth. இந்த சென்னையிலே ஒரு பிரசங்கியை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் வாலிபர்கள் மத்தியிலே பிரபலமானவராம். That he wears only the latest designer clothes and drinks only imported coffee. அவர் நவீன காலத்திலே வடிவமைக்கப்பட்ட வஸ்திரங்களை மாத்திரமே உடுத்துகிறார். அவர் மேல்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட காஃபி மாத்திரமே அருந்துகிறாராம். Why should the congregation know what coffee he drinks? அவர் என்ன காஃபி குடிக்கிறார் என்று சபை ஏன் அறிய வேண்டும்? What is the example which is being set? என்ன உதாரணம் வைக்கப்படுகிறது? What is the message? என்ன செய்தி? So this is where God says, beware of false prophets. இந்த இடத்தில் தான் தேவன் சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். We need to see what is the way they are conducting themselves with the flock. அவர்கள் மந்தையை கொண்டு தங்களை எப்படி நடத்தி கொள்ளுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். Do they take possession of the flock? அந்த மந்தையை அவர்கள் சொந்தம் கொள்ளுகிறார்களா? So much so that they control the flock, each and every word and deed of the flock. அவர்கள் அந்த மந்தையை கட்டுப்படுத்துகிறார்களா? அந்த மந்தையின் ஒவ்வொரு தேவையையும் அவர்கள் சந்திக்கிறார்களா? Is there any kind of a financial bondage which they are entering into the flock, with the flock? அந்த மந்தையோடு பொருளாதார கட்டுகளுக்குள் போகிறார்களா? These are things which we need to watch out. இவைகளை நாம் கவனிக்க வேண்டும். And then one person told me, ஒரு நபர் சொன்னார், who visited this particular who saw this particular service being conducted on the TV by this particular popular preacher. இந்த குறிப்பிட்ட பிரபலமான பிரசங்கியார் டிவியிலே ஆராதனை நடத்தியதை பார்த்தவர்.
And that person said, I could not see a single old person or a middle-aged person in the congregation. அந்த நபர் சொன்னார், அந்த சபையிலே ஒரு மத்திய வயது உள்ளவரையோ வயோது சென்றவரையோ ஒரு நபரை கூட என்னால் பார்க்க முடியவில்லை என்றார். It was full of young boys and girls. வாலிப பெண்கள் பையன்களால் நிரம்பி இருந்தது. And not a single person of middle or old age were there. அந்த மத்திய வயது முதிர் வயதிலே ஒரு நபர் கூட இல்லை. But then the young people flocked to these churches. வாலிபர்கள் இந்த மாதிரியான சபைக்கு அப்படியே கூடி வருகிறார்கள். We need to know which are those pastors our children are following in the internet or in the social media. இன்டர்நெட்டில் சமூக ஊடகங்களில் நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட போதகர்களை பின்பற்றுகிறார்கள் என்று நாம் அறிய வேண்டும். It is easy to get deceived by shows or performances. நாம் ஒரு காட்சியை கொண்டு வஞ்சிக்கப்படுவது சுலபம். And we should discourage children from changing churches very often on very very insignificant worldly issues. அடிக்கடி ஒரு முக்கியத்துவம் இல்லாத உலக பிரகாரமான காரியங்களை கொண்டு பிள்ளைகள் சபை மாறிக்கொண்டே இருப்பதை நாம் அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடாது. Thirdly, our Lord Jesus Christ talked about taking heed to the leaven of the Pharisees and the Sadducees. மூன்றாவதாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர் சதுசேயர் அவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். Luke 12:1. லூக்கா 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். Beware of the leaven of the Pharisees, which is hypocrisy. பரிசேயருடைய மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். And this hypocrisy is very obvious. இந்த மாய்மாலம் அப்படியே வெளியே தெரியும். These pastors, these leaders, they enforce a very very strict dogmatic rule of conduct. இந்த போதகர்கள் இந்த தலைவர்கள் அந்த நடத்தும் காரியங்களிலே ஒரு விதமான பெரிய நடக்கை கொள்வது போல் காட்டுவார்கள். What people should dress and how they should come in, how they should go out. மக்கள் எப்படி உடுத்த வேண்டும், எப்படி உள்ளே வர வேண்டும், எப்படி வெளியே செல்ல வேண்டும். And they abandon the important issues, important matters, the weightier matters of the law. அந்த பிரமாணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான காரியங்களை அவர்கள் விட்டு விடுவார்கள். It's more like a school where you have to follow these rules, and this is the discipline, and if you don't follow it you will be ostracized or you'll be asked to go. இந்த விதிகளை எல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும், இப்படியெல்லாம் நடக்க வேண்டும். இதை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், போகும்படி சொல்லப்படுவீர்கள். இப்படி பள்ளியைப் போல விதிகள் இருக்கும். And they don't concentrate on the weightier matters of the law. அந்த பிரமாணத்தின் முக்கியமான காரியங்களில் அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. Forgiving the unforgivable, மன்னிக்க முடியாதவர்களை மன்னிப்பது, supporting the vulnerable people, இந்த அடிக்கடி காயப்படக்கூடிய மக்களை ஆதரிப்பது. And but when they apply such strict rules to the congregation, they themselves follow different rules for themselves. கடுமையான விதிகளை சபைக்கு அவர்கள் நியமிக்கும் பொழுது அவர்கள் வித்தியாசமானவற்றை பின்பற்றுகிறார்கள். And this all manifests when it comes to getting the children married off. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் பொழுது இவையெல்லாம் வெளிவரும். And you will find that they are following different rules for themselves. அவர்கள் தங்களுக்கென்று வித்தியாசமான விதிகளை பின்பற்றுவதை நீங்கள் அப்பொழுது பார்ப்பீர்கள். But the problem is the youth of today, they are fully aware of this discrepancy between what they preach and what they actually do themselves. பிரச்சனை என்னவென்றால் இந்த நாட்களில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் அவர்கள் என்ன பிரசங்கிக்கிறார்கள், எப்படி நடக்கிறார்கள் என்பதின் வித்தியாசத்தை முழுவதுமாக அறிந்திருக்கிறார்கள். And this hypocrisy drives these young people away from the church. இந்த மாய்மாலம் வாலிபர்களை சபையை விட்டு விரட்டுகிறது. And if you're following the church in America, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சபைகளை குறித்து நீங்கள் பார்த்தால், even in England, இங்கிலாந்து தேசத்தில் கூட there are so many pastors who have been arrested for misappropriation of funds. இந்த பணத்தை தவறாக பயன்படுத்தியது நிமித்தமாக அநேக போதகர்கள் கைது செய்யப்படுவார்கள். So many have been arrested for misbehaving with children and with women in the congregation. சபையிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஸ்திரீகளையும் தவறாக வழி நடத்தியதற்காக அநேகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். They are all mega church preachers. They have 10,000, 15,000 people attending their services. அவர்களெல்லாம் மிக பெரிய சபையை கொண்டவர்கள். 10,000 15,000 பேர் வந்து ஆராதனையில் பங்கு பெறுவார்கள். So
we need to be careful of this. இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். And then there is this big hypocrisy of the prosperity gospel. இன்னொரு மாய்மாலம் இருக்கிறது, செழிப்பு உபதேசம் என்று. And the pastors and the preachers, they lead the people to donate large sums of money promising God's blessings on them. போதகர்கள், தலைவர்கள் அந்த மக்கள் அதிகமாக பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் அப்பொழுதுதான் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். And they get a lot of money from the innocent gullible people. அப்பாவி மக்களிடத்திலிருந்து அதிகமாக பணத்தை வசூலிக்கிறார்கள். And then there is the hypocrisy of preaching grace and prosperity without any kind of repentance or confession of sins. இன்னொரு மாய்மாலம் இருக்கிறது, மனம் திரும்பாமல் பாவத்தை அறிக்கையிடாமல் கிருபையும் சுவிசேஷமும் என்று பிரசங்கிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். They don't talk about salvation. ரட்சிப்பை குறித்து அவர்கள் பேசுவதில்லை. And they think that if they preach about repentance and confession of sins, the audience will get wounded, offended, and they'll go away. மனம் திரும்புதல், பாவ அறிக்கையை குறித்து பேசினால் அங்கே வந்திருக்கக்கூடிய சபையார் காயப்படுவார்கள், இடரலடைந்து போய்விடுவார்கள் என்று யோசிக்கிறார்கள். And there is one particular line of reasoning which goes very strong nowadays. ஒரு காரணம் இந்த நாட்களிலே மிகவும் வலுவானதாக இருக்கிறது. Jesus Christ has already died for your sins on the cross. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே உன் பாவத்திற்காக சிலுவையில் மரித்திருந்தால் so why should you repent? ஏன் மனம் திரும்ப வேண்டும்? There is no need. அது தேவையில்லை. This is the hypocrisy which we should be very careful of. இந்த மாய்மாலத்தை குறித்து தான் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Again, even if our children are going to different churches, நம்முடைய பிள்ளைகள் வேறு சபைக்கு போகிறவர்களாக இருந்தாலும், or they are following some different preachers online, அவர்கள் ஆன்லைனிலே வேறு பிரசங்கிகளை பின்பற்றினாலும், we need to go and check whether the preachers are doing this kind of a preaching. அந்த பிரசங்கியார்கள் இப்படியாக பிரசங்கிக்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். Because slowly and steadily the children will go away from the truth, the weightier matters of truth. ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகள் சத்தியத்தை விட்டு, அந்த கனமான சத்தியத்தை விட்டு போய்விடுவார்கள். And this is what this hypocrisy in the amongst the Christian leaders is what we should take heed. கிறிஸ்தவ தலைவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த மாய்மாலத்தை குறித்து நாம் செவி கொடுக்க வேண்டும். Fourth, Jesus Christ says, despise not the little ones. நான்காவது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சிறு பிள்ளைகளை அசட்டை பண்ணாதிருங்கள். Matthew 18:10. மத்தேயு 18:10. Take heed that you despise not one of these little ones, for I say unto you that in heaven the angels do always behold the face of my Father which is in heaven. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். He that pity on the poor lendeth unto Lord, and that which he has given God will pay him again. ஏழைகள் மேல் இரக்கம் கொள்ளவன் தேவனுக்கு கடன் கொடுக்கிறான், அதை தேவன் அவனுக்கு திருப்பி கொடுப்பார். To despise means what? To look down, to ignore, to basically be indifferent. அசட்டை செய்வது என்றால் என்ன அர்த்தம்? அடிப்படையிலே கவலையினமாக இருப்பது. There is this basic human tendency, மனிதனுடைய அந்த அடிப்படையான மனப்பான்மை, we don't respect people who have no power or who have no education or wealth or social status. We just walk away from them. அதிகாரமோ கல்வி அறிவோ இல்லை என்றால் சமூகத்திலே அந்தஸ்தோ பணமோ இல்லாதவர்களை நாம் மதிப்பதில்லை, அப்படி அவர்களை அசட்டை செய்து போய்விடுகிறோம். Though the little ones in this verse talks about children, இந்த வசனத்திலே சிறு பிள்ளைகளை குறித்து பேசினாலும், but in a broader context it talks about people who are vulnerable. ஆனால் அது ஒரு பெரிய பொருளிலே இப்படியாக பாதிக்கப்படக்கூடியவர்களை குறித்து பேசப்படுகிறது. It means the poor, the oppressed, the downtrodden. ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், கீழானவர்கள். Someone who is insignificant in the world is highly significant in heaven. உலகத்திலே முக்கியத்துவமே இல்லாத ஒருவர் பரலோகத்திலே அதிகத்தவர். The example Lazarus and லாசருவானுடைய நினைவில் கொண்டு, the rich man feasting house daily, லாசருவான் தட்டிலே அனுதினமும் Lazarus outside லாசரு வாசலிலே தான் taking his body, அவருடைய நாய்கள். and Lazarus went to his bosom, அவன் மரித்து ஆமடி, and the rich man went to அந்த வரகத்திற்கு, because he was too different, என்றால் not different to Lazarus. லாசருவை குறித்து கவலையற்று இருந்தான். How
we treat the least in the society is a reflection of our respect to God. சமுதாயத்திலே மிகவும் கீழானவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பது தேவனிடத்தில் நாம் காட்டக்கூடிய மரியாதையின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. God is not a respecter of persons. தேவன் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. He expects the same from us. அதையே நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். Fifth, Matthew 24:4. மத்தேயு 24:4. Take heed no man deceives you. உங்களை ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். It means we have to be constantly beware and we have to be very diligent. நாம் எப்பொழுதும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், கருத்தாக இருக்க வேண்டும். No man means anyone. No man means anyone. Nobody. எந்த ஒரு மனிதனும் என்று சொல்லும் பொழுது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். There are so many acts of deception nowadays. இந்த நாட்களிலே பலவிதமான வஞ்சகங்கள் இருக்கிறது. There are so many schemes, financial schemes. You put some money today and tomorrow you will become rich. அநேக பொருளாதார திட்டங்கள் இருக்கிறது. இன்றைக்கு கொஞ்சம் பணம் செலுத்தினால் நாளைக்கு ஐஸ்வர்யவான் ஆகிவிடலாம் என்று. And there is a tendency for people to get rich quickly. சீக்கிரமாக ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்குள் இருக்கிறது. Proverbs 20:21. நீதிமொழிகள் 20:21. An inheritance may be gotten hastily at the beginning, but the end thereof shall not be blessed. ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. And Proverbs 28 chapter. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20th verse. 20ஆம் வசனம். A faithful man shall abound with blessings, but he that maketh haste to be rich shall not be innocent. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவி இருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். So the biblical perspective is that we need to build, create wealth slowly and steadily. வேதாகமத்தினுடைய காரியம் என்னவென்றால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உறுதியாக கட்ட வேண்டும். When we try to get something which is not due to us, நமக்கு உரியது இல்லாததை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சித்தால், or when we short circuit any process to get some benefit, சில பலனை பெறுவதற்காக குறுக்கு வழியை பயன்படுத்தினால், at the cost of somebody else, யாரோ ஒருவரை நாம் தாக்கி, and through unethical illegal means, தவறான வழிகளின் மூலமாக செய்தால், that is making haste to get rich quick. அதுதான் சீக்கிரமாக ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு என்று அர்த்தம். And that will not survive. அப்படியாக இருந்தால் அது வாழ முடியாது. And that is a disaster waiting to happen. அப்படி என்றால் ஒரு பெரிய அழிவு வரும்படி காத்திருக்கிற மாதிரி அர்த்தம். And the disaster will attack when we are not looking at it or we are not expecting it. அதை நாம் பார்க்காத நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் அந்த அழிவு வரும். And we see deception in so many other ways. இன்னும் பல வழிகளில் வஞ்சகத்தை பார்க்கிறோம். The newspapers are full of stories of women getting duped by men who promise them marriage. திருமணத்தை குறித்து அவர்களுக்கு வாக்கு கொடுத்து பெண்கள் ஆண்களினாலே வஞ்சிக்கப்படுவதை பார்க்கிறோம். And these men disappear after some time after having some kind of a physical relationship with that particular woman. கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு அந்த குறிப்பிட்ட ஸ்திரீயோடு சரீர உறவை கொண்டு விட்டு இந்த மனிதன் காணாமல் போய்விடுகிறான். Job scams. வேலையை குறித்த ஒரு ஏமாற்றுதல். Even yesterday there was a news item. நேற்று ஒரு செய்தி வந்தது. That one person gave another person 23 lakhs of rupees. ஒரு நபர் இன்னொருவருக்கு 23 லட்சம் கொடுத்திருந்தாராம். Because that person said, I will get you a job as an assistant engineer in the Metropolitan Transport Corporation. ஏனென்றால் அந்த நபர் சொல்லியிருந்தாராம், மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்லே உனக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேலை வாங்கி தருகிறேன் என்று. And that man, purportedly knew the transport minister, so he told this person, I know the minister, so I will get you the job. இந்த மனிதனுக்கு அந்த போக்குவரத்து மந்திரியை தெரியுமா, ஆகவே எனக்கு அந்த மந்திரியை தெரியும், உனக்கு வேலை வாங்கி கொடுத்துவிடு என்று சொன்னானாம். 23 lakhs he took from that person over a period of 2 years. 2 ஆண்டுகளாக 23 லட்சத்தை அந்த நபரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறான். Now the ministry has changed. இப்பொழுது அரசாங்கம் மாறிவிட்டது. The minister who he said he knew is not there. அவன் தனக்கு தெரியும் என்று சொன்ன மந்திரி இப்பொழுது இல்லை. So how could somebody give money? That is what, when we trying to get something which is not due to us or we short circuit a process, we get deceived. நமது அல்லாத பணத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, குறுக்கு வழியை நாம் முயற்சிக்கும் பொழுது வஞ்சிக்கப்படுகிறோம்.
So we need to take care that no man deceives us. நம்மை யாரும் வஞ்சிக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். God has not given us a spirit of fear. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை. God has given us a spirit of power and love and a sound mind. தேவன் நமக்கு திட மனது, வல்லமை, அன்புக்குரிய மனதை கொடுத்திருக்கிறார். So we need to use that. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். Take heed what you hear. என்ன கேட்கிறீர்கள் என்று எச்சரிக்கையாயிருங்கள். Mark 4:24. மார்க் 4:24. And he said unto them, take heed what you hear, with what measure you mete, it shall be measured to you. நீங்கள் கேட்கிறதற்கு கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். We must be careful and be very careful. What is it that we are hearing? நாம் என்ன கேட்கிறோம் என்பதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். There's so much of information explosion flowing through. இன்றைக்கு அதிகமான செய்திகள் அப்படியே வந்து கொண்டு இருக்கிறது. It all comes through a combination of light and sound. அது ஒளி ஒலியின் மூலமாக வருகிறது. And this particular verse, இந்த குறிப்பிட்ட வசனம், we talks about hearing the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பதை குறித்து பேசுகிறது. So what do we hear? நாம் என்ன கேட்கிறோம்? And do we hear the word to obey it? நாம் கீழ்ப்படியும்படியாக வார்த்தையை கேட்கிறோமா? So or are we hearing it just as a matter of routine? இல்லை என்றால் வழக்கமான ஒரு காரியமாக கேட்கிறோமா? Take heed what you hear. நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்பதில் கவனமாயிருங்கள். And the next sister verse is, அடுத்த வசனம், take heed how you hear. எப்படி கேட்கிறீர்கள் என்று கவனமாக இருங்கள். Luke 8:18. லூக்கா 8:18. Take heed therefore how you hear. ஆகவே எப்படி கேட்கிறீர்கள் என்று கவனமாயிருங்கள். So that therefore it basically relates to the parable of the sower which was mentioned earlier. முன்பு சொல்லப்பட்ட விதைக்கிறவனுடைய ஓமையை குறிக்கிறதாக இது இருக்கிறது. Are we hearing with a desire to know the truth? சத்தியத்தை அறியும்படி வாஞ்சியோடு நாம் கேட்கிறோமா? Or are we hearing it just like that? இல்லை என்றால் ஏதோ கேட்க வேண்டும் என்று கேட்கிறோமா? What happened to the person who had that one talent? ஒரு தாலந்து கொண்ட நபருக்கு என்ன நேரிட்டது? The master takes that one talent and gives it to the person who had 10. அந்த எஜமான் இந்த ஒரு தாலந்தை எடுத்து 10 தாலந்து கொண்டவனிடத்தில் கொடுத்தார். Because he knew that if I give it to the person who has 10, he will invest it and he'll make it double. ஏனென்றால் 10 தாலந்து உள்ளவனிடத்தில் கொடுத்தால் அவன் அதை முதலீடு செய்து இரட்டிப்பாக்குவான் என்று அவர் அறிந்திருந்தார். So how we hear? எப்படி கேட்கிறோம்? Are we hearing the word of God to invest it in our future, in our spiritual life? தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய எதிர்காலத்திற்கென்று ஆவிக்குரிய ஜீவியத்திற்கென்று முதலீடு செய்யும்படி கேட்கிறோமா? Or are we just hearing it as a matter of routine? இல்லை என்றால் வழக்கமான ஒரு காரியமாக கேட்கிறோமா? And எட்டாவது, Mark 13:30. மார்க் 13:30 to 33. 13:33. It says, the last word 33 says, take heed and watch and pray, for you know not when the time is. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Many of us neglect the gift of such a great gift of salvation. அநேக மக்கள் அந்த பெரிய ஈவாகிய ரட்சிப்பை புறக்கணிக்கிறார்கள். Thinking that I am young, when I get old I will look for salvation. நான் வாலிபனாக இருக்கிறேன், வயது சென்ற பிற்பாடு ரட்சிப்பிற்கு பார்ப்பேன் என்கிறார்கள். After I've done my worldly duties I will seek God. உலக பிரகாரமான கடமையை செய்த பிற்பாடு தேவனை தேடுவேன். But Bible says, seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. ஆனால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். When Paul was preaching to Felix the governor, அந்த கவர்னர் ஆகிய ஃபெலிக்ஸுக்கு பவுல் பிரசங்கித்த போது, Felix was convicted of the sin. பாவத்தை குறித்த உணர்வை ஃபெலிக்ஸ் பெற்றான். But then he told Paul, ஆனால் பவுலிடத்தில் சொன்னான், I will call for you when there is a convenient time. ஒரு சௌகரியமான நேரத்திலே உன்னை அழைப்பேன். That convenient time never came for Felix. இந்த ஃபெலிக்ஸுக்கு சௌகரியமான நேரம் வரவே இல்லை. So also we should not wait for a convenient time to go and search and look for our salvation. நாம் போய் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ரட்சிப்பை பார்ப்பதற்குரிய சௌரியமான நேரத்திற்கு என்று நாம் காத்திருக்க கூடாது. Now is the time. Today is the day of salvation. இதுவே நேரம், இன்றைய ரட்சணிய நாள்.
for we do not know when exactly we will be called. எப்பொழுது நாம் அழைக்கப்படுவோம் என்று நாம் அறிய மாட்டோம். Today is the day for repentance. Today is the day for confession of sins and receiving the assurance of salvation. இன்றே மனம் திரும்பும் நாள், பாவத்தை அறிக்கையிட்டு ரட்சிப்பின் நிச்சயத்தை பெறும் நாள் இன்றே. So like Felix, let not postpone and look for a convenient team. ஃபீலிக்ஸை போல நாம் காலம் தள்ளி போட்டு சௌகரியமான நேரத்திற்கு காத்திருக்க வேண்டாம். Ninth, it talks about take heed of darkness. ஒன்பதாவது இருளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Luke 11:35. லூக்கா 11:35. Take heed therefore that the light which is in thee be not darkness. உன் கண் கெட்டாதாயிரு. 35. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. It's possible for a person to believe that he is walking in light when he is actually in darkness. ஒரு நபர் இருளிலே இருக்கும் பொழுது தான் வெளிச்சத்திலே நடக்கிறோம் என்று நம்புவது சாத்தியம்தான். And Matthew 6:22 and 22 says the light of the body is the eye. மத்தேயு 6:22 சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. If our eye is full of evil, our body is full of darkness. கண்ணானது இருளில் நிரம்பி இருந்தால், நம்முடைய பொல்லாப்பாக இருந்தால் நம்முடைய சரீரம் இருளாயிருக்கும். If our eye is full of pride, கண்கள் பெருமையினால் நிரம்பி இருந்தால், one of the first abominations says a proud look is an abomination in the sight of God. அருவருப்புகளிலே முதலாவது காரியம், தேவனுடைய பார்வையிலே பெருமையான பார்வை ஒரு அருவருப்பாய் இருக்கிறது. Bible talks about the lust of the eyes. கண்களின் இச்சையை குறித்து வேதம் பேசுகிறது. The adultery of the eye. கண்களில் வரக்கூடிய விபச்சாரம். Bible talks about people who have eyes but they see not. கண்கள் இருந்தும் காணாதவர்களை குறித்து வேதம் பேசுகிறது. So what do we see? நாம் என்ன பார்க்கிறோம்? And what is that? அது என்ன? Because man has measured the speed of light from sun to earth. மனிதன் சூரியனிலிருந்து பூமிக்கு வரக்கூடிய வெளிச்சத்தின் வேகத்தை அளந்திருக்கிறான். But the speed with which what the eye sees and what it communicates to the brain, that nobody has ever measured. ஆனால் கண்கள் பார்க்கக்கூடிய வேகமும் அது மூளைக்கு அந்த செய்தியை அனுப்பக்கூடிய வேகத்தையும் ஒருவரும் இதுவரை அளக்கவில்லை. In a moment everything goes topsy turvy. ஷணத்து பொழுதிலே எல்லாமே தலைகீழாக போய்விடும். So we need to be careful. What is it that we are seeing, that our sight, our eye is not darkness. நாம் என்ன பார்க்கிறோம் என்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய கண்ணானது இருளாய் இல்லாதபடி பார்க்க வேண்டும். Especially when we are now in a sea of social media, internet and TV and all those flashy things. We need to be careful what we see. குறிப்பாக இந்த நாட்களிலே சமூக ஊடகங்கள், இன்டர்நெட், யூடியூப் இப்படி பல காரியங்கள் இருக்கும் பொழுது நாம் இதில் வரக்கூடிய அந்த பளிச்சிடும் காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 10th, we need to take heed of covetousness. நாம் பொருளாசையை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Luke 12:15 says this. லூக்கா 12:15 சொல்லுகிறது, Take heed and beware of covetousness, for a man's life consists not in the abundance of the things which he possesses. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. Paul says in Colossians 3 that covetousness is idolatry. கொலோசையர் 3 பவுல் சொல்லுகிறார், பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு சமம். Godliness with contentment is great gain. போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். Wanting more and more and going after it is covetousness. அதிகமாக விரும்பி அதன் பின்னால் போவது பொருளாசை. Thou shalt not covet is a commandment. கற்பனை சொல்லுகிறது, நீ பிறருடைய பொருளை இச்சி அதிர்ப்பாயாக என்று. See, all the above 10 were directed at things external. இவைகள் எல்லாம் வெளியிலே இருக்கக்கூடியவைகளை குறித்து காட்டக்கூடியவைகள். And then our Lord Jesus Christ talks about taking heed to our own selves. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று எச்சரிக்கிறார். Mark 13:9. மார்க்கு 13:9. It talks about take heed to yourselves. நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். And it says in 11th verse, take no thought beforehand what you shall speak, neither do you premeditate whatsoever shall be given to you in that hour. That speak ye, for it is not you that speak, but the Holy Ghost. 11ஆம் வசனத்திலே நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். எனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறார். Our own early brothers and sisters in Bansi, in Orissa, in Manipur, and very recently in Sundarbans, Bengal,
they are getting hauled up by the police and false cases are being lodged against them. நம்முடைய சொந்த சேர்ந்த சகோதர சகோதரிகள் பான்சியிலும் இன்னும் பல இடங்களிலும் சுந்தர்பன்ஸ் போன்ற இடங்களில் சமீபத்திலும் அவர்கள் போலீஸினாலே அவர்கள் எதிர்க்கப்பட்டு பலவிதமாக கேட்கப்படுகிறார்கள். For converting people, false accusation. தவறாக குற்றம் சாட்டப்படுகிறார்கள், மக்களை மனம் மாற்றுகிறார்கள் என்று. Jesus wants the disciples not to be mentally and spiritually prepared for such kind of persecution. அப்படிப்பட்ட உபத்திரவத்திற்கு மனதளவிலே சரீர பிரகாரமாக ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். And Jesus says, do not be worried. இயேசு சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள். Because he is there to help. உதவி செய்ய அவர் இருக்கிறார். And Luke 17:3 again it says, take heed to yourselves. லூக்கா 17:3 உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறார். If thy brother trespass against thee, rebuke him, and if he repents, forgive him. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை கடிந்துகொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. If the brother repents, forgive him is something which is not happening very often today. சகோதரன் மனம் திரும்பினால் அவனை மன்னிப்பாயாக என்பது இன்றைக்கு அநேக இடங்களில் நடப்பதில்லை. Many conflicts in families are because of this kind of unforgiveness towards brothers and sisters. சகோதர சகோதரிகள் மத்தியிலே மன்னிக்க முடியாத சுபாவத்தினாலே அநேக காரியங்கள் குடும்பங்களில் இன்றைக்கு நடைபெறுகிறது. If we cannot forgive our own brother or sister, how can we forgive others? சொந்த சகோதர சகோதரியை மன்னிக்க முடியவில்லை என்றால் மற்றவர்களை எப்படி மன்னிப்பது? So Jesus says that you take heed that if your brother repents, you forgive him. இயேசு சொல்லுகிறார், உன் சகோதரன் மனம் திரும்பினால் அவனை மன்னிப்பாயாக. And take heed and beware of this world. உலகத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Luke 21:34. லூக்கா 21:34. Take heed to yourselves, lest at any time your hearts be overcharged with surfeiting and drunkenness and cares of this life, and so that day come upon you unawares. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். Take heed to yourselves. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Spurgeon constantly cautioned his congregation against deliberate sin. தொடர்ச்சியாக தன்னுடைய சபையாரை அவர்கள் செய்யக்கூடிய வேண்டுமென்றே செய்கிற பாவத்தை குறித்து ஸ்பர்ஜன் எச்சரிக்கிறார். Deliberate sin which is of your own choosing. அவர்களாகவே தெரிந்து கொண்டு செய்யக்கூடிய பாவம். By simply our own willful disobedience. அவர்களாகவே மனமுவந்து கீழ்ப்படியாமல் போவதினாலே செய்வது. So we need to take care of that deliberate sin which we are doing. நாம் வேண்டுமென்றே செய்கிற அந்த பாவத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். And some preachers call this our obsession with our own pet sins. சில பிரசங்கியார்கள் அதை ஒரு சின்ன பாவம் என்று சொல்லுகிறார்கள். தங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு பாவம் என்று சொல்லுகிறார்கள். So we cultivate it. இதை அப்படியே வளர்க்கிறோம். So that we need to take care. இதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Take heed to ourselves. நம்மை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். And Luke 21:36. லூக்கா 21:36. Watch ye therefore and pray always that you may be accounted worthy to escape all these things. இவைகள் Watch ye therefore and pray always. நீங்கள் விழிப்பாக இருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். So this is the last Sunday in the month of prayer. இந்த ஜெப மாதத்தில் இது கடைசி ஞாயிறு. And it is fitting and right to talk about prayer. ஜெபத்தை குறித்து பேசுவது இது ஒரு சரியான பொருத்தமான ஒரு நேரம். And it is fitting to make us understand that these warnings which are given to us in the Bible are something which we need to understand deeply. வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிப்புகளை நாம் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது பொருத்தமானது. Billy Graham says this thing. பில்லி கிரஹாம் இதை சொல்லுகிறார். We cannot go through the Bible like we are going through a textbook for our exam. நம்முடைய பரீட்சைக்கு படிக்கும் புத்தகத்தை போல வேதாகமத்தை படிக்க முடியாது. We need to understand it. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். And we need to digest the word. வார்த்தையை நாம் ஜீரணிக்க வேண்டும். Instead of just memorizing it and going through it. அதை வெறுமனே நினைவிலே வைத்துக்கொண்டு அப்படியே படித்து செல்வதற்கு பதிலாக. And Martin Luther taught a simple prayer. மார்ட்டின் லூத்தர் எளிமையான ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். His own personal barber came and asked him. அவருடைய அந்த சவரகம் படுகிறவர் வந்து கேட்டார். I do not know how to pray. Give me some. I am confused.
and teach me a simple way to pray. எனக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியவில்லை, குழம்பி போயிருக்கிறேன், எளிமையாக ஜெபிக்க கற்றுத்தாரும் என்றார். So in 1535 Martin Luther wrote a 11-page booklet called A Simple Way to Pray. 1535ஆம் ஆண்டு எளிமையாக ஜெபிக்கும் வழிகள் என்று 11 பக்கம் நிரம்பிய புத்தகத்தை மார்ட்டின் லூத்தர் எழுதினார். And he gave 4 principles. அதில் 4 கொள்கைகளை கொடுத்திருந்தார். And in English it is called the ITCP method. ஆங்கிலத்திலே ITCP மெத்தட் என்று சொல்லப்படுகிறது. First Luther said, what is the instruction you are receiving from the word? முதலாவது வார்த்தையிலிருந்து என்ன கட்டளையை பெறுகிறாய்? What is God teaching me through this word? இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? Secondly, thanksgiving. இரண்டாவது நன்றி சொல்வது. What can I and what should I thank God for this particular verse and its application to me? இந்த குறிப்பிட்ட வார்த்தை அது எனக்கு பொருந்தும் காரியம், இதற்காக நான் எப்படி தேவனுக்கு நன்றி சொல்வது? Thirdly, confession. மூன்றாவது அறிக்கை. What does this word tell me where I have fallen short or what sin it is pointing towards me? எந்த இடத்திலே நான் குறைபட்டு இருக்கிறேன், இதிலே இந்த வார்த்தை என்னிலே என்ன பாவத்தை காண்கிறது என்று நான் அறிவது. Fourth, what is the prayer which I should ask God? நான்காவது, நான் தேவனிடத்திலே கேட்க வேண்டிய ஜெபம் என்ன? So these 4 principles Martin Luther prescribed. மார்ட்டின் லூத்தர் இந்த 4 கொள்கைகளை கொடுக்கிறார். And this is a fitting portion for this particular sermon, and also for considering that this is a month of prayer. இந்த குறிப்பிட்ட பிரசங்கத்திற்கும் இந்த ஜெப மாதத்திற்கும் இது பொருத்தமான காரியமாக இருக்கிறது. So when we read the Bible, when we read the verses, we need to apply this to see what exactly is Bible is teaching us. வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை பார்த்து அதை அபியாசப்படுத்த வேண்டும். And though I said that this is a sermon on what Jesus Christ talked about, take heed. செவி எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொன்னார் என்ற இந்த பிரசங்கத்தில் சொல்வேன் என்று சொன்னாலும், but I cannot but quote Paul in this particular sermon. இந்த குறிப்பிட்ட பிரசங்கத்திலே பவுலை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. Let's go to 1 Corinthians 10:12. 1 கொரிந்தியர் 10:12. Wherefore let him that thinketh he standeth take heed lest he fall. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். So this is applicable to everyone. இது எல்லாருக்கும் பொருந்தும். Take heed that he need not lest he fall. விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். From the newest convert to the oldest person of faith. புதிதாக ரட்சிக்கப்பட்டவனிலிருந்து விசுவாசத்திலே பழையவர்களுக்கு வரைக்கும். We may be a very old Christian for 60-70 years, but we need to take heed. நாம் 60-70 ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம், ஆனாலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். We may be preaching the gospel to many people, but we need to take heed. சுவிசேஷத்தை அநேகருக்கு நாம் பிரசங்கிக்கலாம், ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். And Spurgeon says these take heeds were basically given because our nature is prone to sin. ஸ்பர்ஜன் சொல்லுகிறார், நம்முடைய மனது பாவம் செய்வதற்கு உகந்ததாக இருக்கிறது, ஆகவே இந்த எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. The minute the person thinks that okay, I am all right, I have arrived and that there is nothing to spoil me in any way, that is the moment of disaster. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், வர வேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டேன், இனி என்னை கெடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று ஒரு மனிதர் நினைக்கிறான் என்றால் அதுதான் அழிவின் ஆரம்பம். Therefore let us take heed to the warnings which are given to us in the Bible. ஆகவே வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிப்புகளுக்கு நாம் செவி கொடுப்போம். And watch and pray always. எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you and bless you for this word. பரமபிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, how clearly you have told us 10 points, Lord Jesus, what we need to take heed and beware. ஆண்டவரே, நாங்கள் எதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர் தெளிவாக. Lord, even though you said it 2000 years ago, it is very much valid today. ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் இதை சொன்னாலும் இன்றைக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. Help us to understand the word with the depth, Lord Jesus, and the breadth and the respect which is required of it. வார்த்தையை நாங்கள் ஆழமாக விளங்கிக் கொள்ளவும் அதற்கு தேவையான மரியாதை கொடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். Help us not to skim over these words and then go to the just like it as a matter of routine. இந்த வார்த்தைகளை மேலோட்டமாக பார்த்துவிட்டு வழக்கமான காரியமாக கடந்து செல்ல வேண்டாம். Lord, we pray that your Holy Spirit will guide us immediately when we read the verse, that it is something which is personal for us to take care and pay attention to.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நாங்கள் படிக்கும் பொழுது அது எங்களுக்கு உரியதாக நாங்கள் கவனம் செலுத்ததாக வேண்டியதாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். Help us to take heed to the word and watch and pray always. வார்த்தையை ஆண்டவரே செவி கொடுத்து எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க உதவி செய்யும். In the mighty name of our Lord and Savior Jesus Christ I pray. Amen. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.